ஜனவரி மாதத்துலேருந்து நாங்களும் கொண்டு போனோம். அப்போவும் எந்த ஒரு தீர்வும் எங்களுக்கு வரலை. நாங்கள் நம்பணும். திரும்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு விடியும் எங்களுக்கு கிடைக்காததுனால இன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனு சுகாதாரத்துக்கு இது எங்களுக்கு தீங்கா இருக்கு. இந்த மாதிரி வேண்டாம். வணக்கம். தினத்தகவல் செய்திகள். செல்போன் டவரால் கதிர்வீச்சு பிரச்சினை இல்லை என்ற மாவட்ட ஆட்சியர் கருத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட செல்லப்பெருமாள் நகரில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியின் நெருக்கமான குடியிருப்புகளுக்கு மத்தியில் தனி நபருக்கு சொந்தமான இடத்தில் பிரபல தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெல் சார்பில் 5G செல்போன் டவர் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பகுதியில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டால் அதன் சுற்றுவட்டாரத்தில் வசிக்கும் முதியவர்கள், குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் நோயாளிகள் கதிர்வீச்சு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடும் என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறி அப்பகுதி பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் எதிர்ப்பு தெரிவித்து அது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். மனுவை பெற்ற மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா, செல்போன் டவர்கள் அமைப்பதால் பொதுவாக கதிர்வீச்சு தொடர்பான பாதிப்புகள் இருப்பதாக அறிவியல் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்றும் தொலைத்தொடர்பு சேவையை மேம்படுத்தும் வகையில் டவர்கள் அமைக்கப்படுகின்றன. மேலும் சென்னை போன்ற பெருநகரங்களில் கூட குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஏராளமான செல்போன் டவர் அமைந்துள்ளது என விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் எனது அலுவலக மாடியில் கூட செல்போன் டவர் உள்ளது என்றாலும் செல்போன் சிக்னல்கள் சரிவர கிடைக்கவில்லை. உங்கள் பகுதியில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டால் அந்த பகுதியில் தொலைத்தொடர்பு சிக்னல் தொடர்பான பிரச்சினைகள் குறைய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்ததால் கோரிக்கை மனு கொடுக்க வந்தவர்கள் அதிர்ச்சியுற்றுள்ளனர். தீர்வு வழங்க வேண்டிய இடத்தில் இருக்கும் மாவட்ட ஆட்சியரே இந்த விவகாரத்தை கையாண்ட விதத்தால் கடும் அதிருப்தியடைந்துள்ள அப்பகுதி மக்கள் குடியிருப்புகள் சூழ்ந்த பகுதியில் செல்போன் டவர் அமைக்கும் பணியை மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும், பாதிப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் செல்போன் டவர் கதிர்வீச்சினால் விளையும் பாதிப்புக்கு பின் நடவடிக்கை எடுத்தால் பலனில்லை எனவும் கூறினர். உடனடியாக செல்போன் டவர் அமைப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக பெரிய அளவிலான போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் செல்லப்பெருமாள் நகர் 2வது தெருவிலேருந்து வந்திருக்கோம். எங்களுடைய தெருக்கு நெருக்கமான குடியிருப்பாக தான் இருக்கும். அங்கே 1000க்கும் மேற்பட்ட பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் வசிக்கிறோம். அதுக்கு இடையில ஒரு மொபைல் டவர் அமைக்கிறாங்க. ஸோ அந்த மொபைல் டவர் இவ்வளோ நெருக்கமான குடியிருப்பில் வேண்டாம் அப்படின்றத எங்ககிட்ட யாருமே அமைக்கலாமா, வச்சுக்கிறோம், இன்ஸ்டாலேஷன் பற்றி யாருமே எந்த ஒரு ஒப்புதலும் எங்ககிட்ட கேட்கவே இல்லை. ஆனால் இரவா அதெல்லாம் ஆரம்பித்தாங்க. எப்போன்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனவரி மாதத்துலேருந்து. நாங்கள் அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி கட்டுமான பணி ஆரம்பிக்கிறத பார்த்துட்டு சரி வேண்டாம், இங்கே அப்படி பண்ணாதீங்க, இவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, பக்கத்துலேயே பால்வாடி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அது ரொம்ப நெருக்கமான தெருன்றதுனால நாளைக்கு அதில் ஏதோ ஒரு அசம்பாவிதம், அதாவது ஏதோ ஒரு ஃபயர் ஏதாவது ஆனால் கூட, ஏதோ ஒரு ஃபயர் சர்வீஸ் உள்ளே வருது, ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னா கூட திருப்பறதுக்கு கூட ஒரு வசதி இல்லாத ஒரு தெரு. அப்படி இருக்கிற ஒரு தெருக்குள்ளே இந்த மாதிரியான மொபைல் டவர் வேண்டாம் அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். அதுவும் இல்லாமல் அதிக மாதிரியான பவர் வோல்டேஜ் பண்ணிக்கிறதுக்கான கிரவுண்ட் ஸ்டேஷன் கொடுக்கறதுக்கான மொபைல் டவர் அது. சரி, இவ்வளோ இதுக்கு இந்த கஷ்டப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் வைக்காதீங்க, ஏதோ ஒரு தூரமான ஒரு அகல நிலப்பரப்பில் போய் வைங்கன்றதான் எங்களுடைய கோரிக்கை. மனு கொடுக்குற இடத்துல கூட கலெக்டர் சொல்கிறாங்க எங்கள் ரூஃப்லேயும் தான் இருக்குது, நாங்களாம் இல்லையா, சென்னை விட நெருக்கமான இடமா, இதை பற்றி முதல்ல கொஞ்சம் படித்து கல்வியை கற்றுக்கோங்க, இதை பற்றி நான் உங்களுக்கு பிரச்சனை வராது, என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு நல்லது கிடைக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே எங்களுடைய சுற்றுப்புறத்தில் இது வேண்டாம், எங்களுடைய சுகாதாரத்துக்கு இது எங்களுக்கு தீங்கா இருக்கு, இந்த மாதிரி வேண்டான்னு தேர்தானுங்க நாங்கள் வந்திருக்கோம். எங்ககிட்ட நாங்கள் படிப்பறிவு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், எங்ககிட்ட அது இருக்கு, எங்களுக்கே ஒழுங்காக சிக்னல் கிடைக்கலன்னா எங்களுக்கு எங்கள் குழந்தைங்களுடைய வாழ்வாதாரம் வேணும், எங்களுடைய ஃபியூச்சரில் எங்கள் குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைங்க அந்த இருக்கிற இது நல்லா ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கணும் நாங்கள் நினச்சி தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து நாங்கள் அதை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க பேசி எங்களை திரும்ப அனுப்புறது எங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. தயவு செஞ்சு அந்த மொபைல் டவர் அந்த இடத்துல இருந்து நீக்கணும். அப்படி நீக்கினா தான் அங்கே இருக்கிற
1500க்கு மேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நல்ல விடியல் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நின்றுருக்கோம். தொடர்ந்துச்சுன்னா நாங்கள் அதை நீக்கிறதுக்காக போராடுறது முற்றுகையிடுற அளவுக்கான போராடுறத மறியல் பண்ணுற அளவுக்கு வேற வழியே